ஹிஸ்டரி எப்பவுமே செகண்டா வரவங்கள கண்டுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இப்ப கிரிக்கெட்ல செகண்டா வந்தவங்களுடைய லிஸ்ட பாத்துருவோம். நம்பர் 1 ஓடிஐல ஹையஸ்ட் ஸ்கோர்னா அது ரோஹித் சர்மாவுடைய 264 எல்லாருக்குமே தெரியும். ஆனா செகண்ட் ஓடிஐ ஹையஸ்ட் ஸ்கோர் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது மார்டின் கப்திலுடைய 237 தான். 2015ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தான் இந்த ஒரு சாதனையை அவர் படைச்சிருப்பாரு. இந்த ஒரு மேட்ச்ல வி ஏரியாவுல 6 4ன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அதோட நோ லுக் 6 ரன் அடிச்சிருப்பாரு. கூர மேல ஒரு 6 ரன் சொல்லிட்டு ருத்ரதாண்டம் ஆடி இருப்பாரு அந்த ஒரு மேட்ச்ல. இதனாலேயே 163 பந்துகளுக்கு 237 ரன்கள் கூச்சிருப்பாரு. இதுல 24 4ம் 11 சிக்ஸஸுமே அடிச்சிருப்பாரு. இதன் மூலமா வேர்ல்ட் கப்ல டபுள் செஞ்சுரி அடிச்ச 3 பேர்ல ஒருத்தராகவும் மார்டின் கப்தில் மாறி இருந்திருப்பாரு. நம்பர் 2 டெஸ்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் எல்லாருக்குமே பிரைன் லாராவுடைய 400 தெரியும். செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எதுன்னு தெரியுமா? அது மேத்யூ ஹேடனுடைய 380 தான். எப்படி இந்தியாவுக்கு பரோடா டீம் கிடைச்சதோ அதே மாதிரி அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஜிம்பாப்வே டீம் கிடைச்சிருந்தாங்க. அதனால போலன்னு பொளந்திருந்தாங்க. அதுல மேத்யூ ஹேடன் ஒருத்தர். மேத்யூ ஹேடன் அந்த மேட்ச்ல இறங்கி 6 அடிக்க ஜிம்பாப்வே பவுலர்கள் எல்லாம் போதும்யா எங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியாக அந்த மேட்ச்ல 38 4 11 6 அடிச்சு வெறும் 437 பந்துகளிலேயே 380 ரன்களை கூச்சாரு அவரு. இதுதான் செகண்ட் டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரா கருதப்படுது.